ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் பாழடைந்த நிலையில் பழமையான காவலர் குடியிருப்பு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வரும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இலவச கிரைண்டர், மிக்சி மற்றும் மின் விசிறி வருகை. மாவட்ட வருவாய் அலுவலர் பிரகாசம் மேற்பார்வை. மாகலூர் அருகே கோவிலுக்கு சென்ற தாயும் மகனும் மாயம். காவல்துறை தேடுதல் வேட்டை. அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் அவை குறிப்பிட்ட சில காலங்களுக்கு பிறகு பயன்பாட்டில் இருப்பதில்லை. இந்நிலையில் ஓசூரில் பழமையான காவலர் குடியிருப்புகள் சமூக விரோதிகளின் கூடாரங்களாக மாறி வருகின்றன. ஓசூர் ராயக்கோட்டை சாலை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே பழமையான காவலர் குடியிருப்புகள் அமைந்துள்ளன. அங்கு மொத்தம் 8 ஓட்டு வீடுகளாக குடியிருப்பு அமைந்துள்ளது. தற்போது ஓசூரில் வட்டாட்சியர் அலுவலகம் சாலை, தேன்கனிக்கோட்டை சாலை ஆகிய பகுதிகளில் புது குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் பழைய கட்டிடம் பாழடைந்த நிலையில் உள்ளது. அவ்விடம் மது அருந்தும் பார்களாகவும் சமூக விரோதிகளின் கூடாரங்களாகவும் மாறியுள்ளன. மேலும் ஓடுகள் சிதைந்தும் கட்டிடங்கள் விரிசலோடும் உள்ளன. செடி கொடிகள் மண்டி புதராக மாறிவிட்டது இக்குடியிருப்பு. பல அரசு அலுவலகங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வரும் நிலையில் இதுபோன்ற இடங்களில் சமூக விரோதிகளை அகற்றி புதிய அலுவலகங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் யோசனையாக உள்ளது. தமிழக முதலமைச்சர் ஏழை தாய்மார்களுக்கு இலவசமாக கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்திருந்தார். அதற்கிணங்க செப்டம்பர் 15ஆம் தேதி திருவள்ளூரில் நடைபெறும் அரசு விழாவில் தமிழக முதல்வர் இத்திட்டங்களை துவக்கி வைத்து இலவச கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி ஆகியவற்றை பயனாளிகளுக்கு வழங்க உள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் கெங்களேரி கிராமத்தில் நடைபெறும் விழாக்களில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் KP முனுசாமி கலந்து கொண்டு 750 பயனாளிகளுக்கு இலவச கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி ஆகியவற்றை வழங்குகிறார். இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 750 கிரைண்டர், 750 மிக்சி, 750 மின்விசிறி ஆகியவை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு வந்துள்ளது. இவைகளை சரிபார்த்து ஆய்வு செய்து எண் வில்லைகள் ஒட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை மாவட்ட வருவாய் அலுவலர் பிரகாசம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது நம் மாவட்டத்திற்கு 750 கிரைண்டர், 750 மிக்சி, 750 மின்விசிறி ஆகியவை வந்துள்ளன. இதை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஒரு மிக்சியின் விலை 1334 ரூபாய் ஆகும். ஒரு மேசை மின்விசிறியின் விலை 1065 ரூபாய் ஆகும். ஒரு கிரைண்டரின் விலை 3045 ரூபாய் ஆகும். 3 பொருட்களும் சேர்த்து 5444 ரூபாய் ஆகிறது. வரும் 16ஆம் தேதி காலை கெங்களேரியில் எளிமையாக நடைபெறும் நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் முனுசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கிட உள்ளார் என அவர் தெரிவித்தார். ஓசூரை அடுத்த ஒன்னல்வாடியைச் சேர்ந்தவர் ரங்கசாமி. இவரது மனைவி 55 வயதுடைய சாந்தா. இவர் நெடுநாட்களாக வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த நாளன்று வயிற்று வலி அதிகமானதால் சாந்தா விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த நகர காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆயிரம் காலத்து பயிருக்கு ஆண்டாண்டு கால பாரம்பரியம். மேனகா அழைப்பிதழ். கிங்சன் சூப்பர் மார்க்கெட் உங்களின் மேலான ஆதரவில் சுத்தம் செய்து ரீபேக்கிங் செய்யப்பட்ட உயரக மளிகை பொருட்கள், மகளிரின் அழகுக்கு பொலிவு தரக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் மற்றும் கவரிங் நகைகள், நண்பர்களுக்கு கொடுத்து மகிழ பரிசு பொருட்கள், உங்கள் இல்லத்திற்கு மிக உபயோகமான பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பாத்திரங்கள், சமையலறை பொருட்கள், மாணவர்களுக்கு நோட்புக்ஸ் உட்பட ஸ்டேஷனரி பொருட்கள், உங்களின் செல்ல குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள், மேலும் அனைத்து வித தரமான பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக மிக உபயோகமானவை. குறைவான விலைகளுடன் தினம் தினம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்.
பழ வகைகள், மேலும் கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் அனைத்தும். We accept Sodexo Ticket Restaurant. என்றென்றும் உங்களின் ஃபேவரட் சூப்பர் மார்க்கெட் கிங்சன் சூப்பர் மார்க்கெட், ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன், ஓசூர். என்றென்றும் உங்களுடன் நாங்கள். வெளிநாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் கொள்ளை ஆசைதான். பல ஆயிரங்களை மொத்தமாக செலவழித்து வெளிநாடுகளை சுற்றி பார்ப்பது என்பது நம்மில் பலருக்கும் இயலாத காரியமாக இருக்கும். இதை உணர்ந்து கொண்ட ஆகாஷ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சுலப தவணை திட்டத்தின் மூலமாக நம்மை பல நாம் விரும்பும் வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்கிறது. 500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை மாதம் செலுத்தி நாம் விரும்புகின்ற நாட்டை சுற்றி பார்க்கலாம். தொடர்பு கொள்ளுங்கள் ஆகாஷ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். ஓசூர் அருகே உள்ள காமராஜ் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஒன்றிய வளமைய அலுவலகத்தில் அனைவருக்கும் கல்வி இயக்க திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பீட்டு முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை உதவி திட்ட அலுவலர் ராஜேந்திரன் மற்றும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சம்பத் ஆகியோர் முகாமினை துவக்கி வைத்தனர். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் மேற்பார்வையில் நடைபெற்ற இம்முகாமில் எலும்பு முறிவு, மனநலம், காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்ட உறுப்புகளில் மாற்றுத்திறன் கொண்ட 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மருத்துவர்களின் பரிசோதனைக்கு பின்னர் மாற்றுத்திறன் அளவு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை வட்டார ஒருங்கிணைப்பாளர் மேரி மல்லிகா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். பாகலூர் அருகே டி கொத்தப்பள்ளியைச் சேர்ந்தவர் பில்லப்பா. இவரது மகள் 28 வயதுடைய ஜெயம்மா. இவருக்கு 4 வயதில் பவன் என்ற மகள் உள்ளார். ஜெயம்மா தனது கணவர் நாராயணசாமியுடன் டி கொத்தப்பள்ளியில் வசித்து வந்தார். இந்நிலையில் ஜெயம்மாளும் அவரது மகன் பவனும் தளி அருகே உள்ள ஒரு கோவிலில் சாமி கும்பிட சென்றுள்ளனர். சாமி கும்பிட்டுவிட்டு இருவரும் பாகலூர் வரை வந்ததாக தெரிகிறது. இதன் பின்னர் அவர்கள் டி கொத்தப்பள்ளிக்கு வரவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது தந்தை பில்லப்பா பாகலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாயும் மகனும் கடத்தப்பட்டுள்ளனரா அல்லது இருவரும் மாயமாகி உள்ளனரா என்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமீப காலமாக பணத்துக்காக குழந்தைகள் கடத்தல் சம்பவங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் இச்சம்பவம் பாகலூர் பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது.